குடியுரிமை திருத்த மசோதா 2019 கேப் பில் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம இப்போ கேட்டுட்ருக்கிற ஹாட் ட்ரெண்டிங் நியூஸ். இந்த கேப் பில் டிசம்பர் 11, 2019 அன்னைக்கு இந்தியன் பார்லிமெண்ட்டில் அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணார். மொத்தம் இருக்கிற 230 கேபினெட் மினிஸ்டர்ஸில் 125 பேர் இதை ஆதரித்தாங்க, 105 பேர் இதை நிராகரித்தாங்க. ஜனாதிபதியுடைய அப்ரூவலோட இது டிசம்பர் 12ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு கொண்டு வந்தாங்க. இதனால் இந்தியா முழுக்க குறிப்பாக நார்த் ஈஸ்ட் இந்தியாலையும் டெல்லியிலையும் இது சம்மந்தமாக வன்முறை வெடிக்க ஆரம்பித்தது. இதுக்கு முக்கியமான காரணம் சில பேர் அதை எதிர்க்கிறனாலையும் சில பேர் அதை ஆதரிக்கிறனாலையும். இது சம்மந்தமாக நம்ம அதிகமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே என்னுடைய ஓன் கருத்துக்கள் கிடையாது. இந்த கண்டென்ட் முழுசாக நான் ஆர்டிகல்ஸ் படித்து மீடியாஸ் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பயாஸ்டாக எந்த ஒரு கட்சியை ஆதரிச்சோ இல்லை எந்த ஒரு மதத்தை ஆதரிச்சோ பேசுகிற மாதிரி இருக்காது. கேப்னா என்ன அப்படின்றத பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இதை பற்றின தவறான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்கும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய டாப்பிக்கில் இருக்கிற ட்ரெண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று மிஸ்லீடிங்காக இருக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ் நியூஸாக இருக்கும். முதல்ல கேப் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம முழுசாக புரிஞ்சுக்குவோம். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில், குடியுரிமை திருத்த மசோதா அப்படின்றது தான் கேப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அமெண்ட்மெண்ட் இந்தியாவுக்கு அகதிகளாக வர்றவங்களுக்கு குடியுரிமை சட்டம் வழங்குறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த 3 நெய்பர் கண்ட்ரியிலிருந்து ரிலீஜியன் வைஸ் துன்புறுத்தப்பட்ட அல்லது துன்புறுத்தப்படுவோன்ற பயப்படுறவங்களுக்காக தான் இது மெயினாக கொடுக்கப்படுறது. இது எந்தெந்த மதத்தவருக்கு பொருந்தும் அப்படின்னா முஸ்லீம் அல்லாத இந்து, கிறிஸ்டியன், சீக், ஜெயின், புத்திஸ்ட், பார்சி இவங்களுக்கு தான் இது பொருந்தும். இவங்க எல்லாரும் டிசம்பர் 2014க்கு முன்னாடி இந்தியாவில் குடியேறினவங்களாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி சிட்டிசன்ஷிப் கிரைட்டீரியா என்ன அப்படின்னா கண்டிப்பாக 11 வருஷமாவது இந்தியாவில் வாழ்ந்துருக்கணும். இப்போ அது 6 வருஷமாக குறைச்சிருக்கிறாங்க. இப்போ என்ஆர்சினா என்னன்றதை புரிஞ்சுக்குவோம். நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ், குடிமக்களின் தேசிய பதிவுன்றது தான். இது எதுக்காக வந்துச்சு அப்படின்னா இல்லீகலாக இந்தியாவுக்கு குடியேறுற மக்களை தடுக்கிறதுக்காக தான் இது வந்துச்சு. இந்த என்ஆர்சி அஸ்ஸாமில் கம்ப்ளீட்டாக இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது கூடிய சீக்கிரமே இந்தியா முழுக்க ப்ராக்ரஸ் ஆகும் அப்படின்றது தான் ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த என்ஆர்சிக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு இந்தியன் தான் அப்படின்றத உங்கள் மூலியமாகவோ அல்லது உங்களுடைய முன்னோர்கள் மூலியமாகவோ நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மார்ச் 1971க்கு முன்னால் இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆகிறதா நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். இது 1971 அஸ்ஸாமில் இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்கிறப்ப இது இனிஷியேட் பண்ணாங்க. இதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இல்லீகலாக பங்களாதேஷஸ் உள்ள நுழையிறது தடுக்கிறதுக்காக தான். இதனால தான் பங்களாதேஷ் அப்படின்ற செப்பரேட் கண்ட்ரியே கிரியேட் ஆச்சு. இப்போ நம்ம கேபுக்கும் என்ஆர்சிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். கேபில் ரிலீஜியன் பேஸ் பண்ணி தான் சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படுது. அதுவே என்ஆர்சியில் ரிலீஜியனுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நான் முஸ்லீம்ஸாக இருக்கிற இமிக்ரன்ட்ஸ் எல்லாருமே கேப் மூலயமா பெனிஃபிட் அடையலாம். என்ஆர்சியில் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் இல்லீகலாக வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளியேற்றப்படுவீங்க. முஸ்லீம் இல்லாமல் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த கண்ட்ரியில் இருந்து குடியேறவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இந்தியாவில் வழங்கப்படும் கேபில். இதுவே என்ஆர்சியில் இல்லீகலாக உள்ளவர் நுழையணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே டைரெக்டாக அட்டாக் நடக்கும். ஸ்பெஷலாக பங்களாதேஷில் இருந்து அஸ்ஸாமுக்கு நுழையணும்னு நினைக்கிறவங்களுக்கு. டிசம்பர் 2014க்கு முன்னாடி இந்தியாவுக்கு குடியேறின முஸ்லீம் இல்லாத மினாரிட்டிஸ் எல்லாருக்குமே கேப் மூலியமாக சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும். இதுவே என்ஆர்சியில் நீங்கள் மார்ச் 1971க்கு முன்னாடியே நீங்கள் இந்தியாவில் குடியேறதுக்காக நீங்கள் ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். உங்கள் மூலியமாகவோ உங்களுடைய முன்னோர்கள் மூலியமாகவோ இந்த ப்ரூஃப் கிடைக்கணும். ஏன் இதுக்காக ப்ரோட்டஸ்ட் நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ புரிஞ்சிக்கலாம். இந்தியா முழுக்க கேபை எதிர்த்து நிறைய இடங்களில் போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அஸ்ஸாமில் ஆரம்பித்து வெஸ்ட் பெங்கால், நியூ டெல்லி,
பஞ்சாப், கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, மகாராஷ்டிரான்னு நிறைய இடங்களில் இந்த போராட்டம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே போகுது. இந்த போராட்டங்கள்னால 1000க்கும் மேற்பட்டவர்கள் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. 6 பேர் இதுவரையிலும் இறந்துருக்குறாங்க. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், மதம் அடிப்படையில் பாரபட்சம் காமிக்கிறது. ரெண்டாவது விஷயம், மத அடிப்படையில் அரசாங்கமே பாரபட்சம் காமிக்கிறது இந்தியாவுடைய செக்யூலர் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. மூணாவது விஷயம், இந்த சட்டம் டைரக்டாகவே முஸ்லீம்ஸை அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. நான்காவது விஷயம், 80களில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு நான் இந்தியன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எதுவுமே அவங்க கையில் சரியானபடி இல்லை. ஸோ இதனால் அவங்க நாடு கடத்தப்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த பிரச்சனை முத்தி போனனால டிசம்பர் 17ஆம் தேதி ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு விளக்க உரை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த விளக்க உரை நிறைய கேள்விகளுக்கான ஆன்சராக இருந்தது. முதல் கேள்வி, முஸ்லீம்ஸ் இதனால் பாதிக்கப்படுவாங்களா அப்படின்றது தான். இதுக்கு மினிஸ்ட்ரியிலேருந்து நோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒரு இந்தியன் முஸ்லீம்ஸும் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. இன்ஃபேக்ட் எந்த ஒரு இந்தியன் சிட்டிசனும் அஃபெக்ட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் முஸ்லீம் இல்லாத மைனாரிட்டிஸை மட்டும் சிஏஏல இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்கன்றது தான் ரெண்டாவது கொஸ்டின். இதுக்கு பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் ரிலீஜியன் வைஸ் துன்புறுத்தப்படுற அதர் மைனாரிட்டிஸுக்காக தான் இந்த சட்டம் அப்படின்றத விளக்கம் கொடுத்துருக்காங்க. மற்ற இந்தியர்களும் இந்த சிஏஏவுக்கு கீழே சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு மூணாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு நோ அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரியிலேருந்து சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகள்லேருந்து இனிமேட்டு வர்றவங்க முஸ்லீம்ஸ் யாருமே இந்தியன் சிட்டிசன்ஷிப் எடுத்துக்க முடியாதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு நோ அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரியிலேருந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரெகுலர் ப்ராசஸை ஃபாலோ பண்ணலாம். உங்களுடைய டாக்குமெண்ட் சப்மிட் ஆகி அது அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் சிட்டிசன்ஷிப் பெறலான்றது சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் விளக்க உரை கொடுத்துருந்தாலும் இந்த என்ஆர்சியை பற்றின தெளிவின்மையும் முஸ்லீம்ஸ்க்கு மேலே காமிக்கிற இந்த பாரபட்சமும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இந்த வீடியோ மூலமாக கேபை பற்றின அடிப்படை விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.